விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 26/7/2024 ஆடி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர். செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அதுக்கேற்றவாறு உங்கள் நிலைமையை வைத்து கொள்ளுங்கள். பதட்டம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. எல்லா செலவும் நான் தான் பண்ணணுமான்னு கத்துறது கேட்குது. ஆனால் இழுத்து வைத்து கொள்வது யார்? நீங்கள் தானே. டாம்பிகத்துக்காக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. இப்போ குதியோன்னு வீட்டில் குதிப்பீங்க. இது தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். உறவு முறை, தொழில் முறை, வியாபார முறை எல்லாவற்றிலும் ஒரு விதமான கவனத்துடன் இருக்க வேண்டும். பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயத்தையும் ஒத்துக்குன்னு பிறகு வருத்தப்படாதீர்கள். முடியாது என்பதை தயவு தாட்சணை இல்லாமல் சொல்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நாள். அசையம் அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை என்ற ஒரு மகிழ்ச்சியான தருணத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவெடுங்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம், வெளிவடத்திலையும் காப்பாற்றலாம். இன்க்ரிமெண்ட்டு போன்ற விஷயத்தெல்லாம் இன்றைக்கே பேசுங்க. ப்ரமோஷன் ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கலையேன்னு உங்களுக்குள்ள வீட்டில் கண்ணாடி முன்னாடி புலம்பியிருந்தால் எப்படி? யார்கிட்ட சொல்லணுமோ, யார்கிட்ட மனு போடணுமோ அங்கே போடுங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்க்காத விஷயத்துக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். வேற்றுமொழி மனிதர்கள் விஷயத்தில் அதீத கவனம். தேவையில்லாத சிலருடைய வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தலாம். அதற்காக உடனடியாக ரியாக்ட் செய்யாமல் இருப்பது நன்மை. காலம் கண்டிப்பாக கனிய வரக்கூடிய நாள். குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, சிறிது அடக்கி வாசிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தினுடைய அமைப்பு என்பதனால் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் அனுகூலம். ஆனால் நீங்களே ஏதோ யோசித்து டிப்ரெஷனில் இருப்பது மட்டும் கவனம். எல்லாம் எழுதி வைத்து கொண்டு அன்றாடம் சிஸ்டமேட்டிக்காக வைத்து கொள்ளுங்கள். செல்ஃபோனிலே எனக்கு எல்லாம் தெரியும் என்று அதில் வைத்து கொண்டு மறக்கலாம். சின்ன டைரியை போட்டு அடிக்கடிக்கு எழுதி வைத்து கொள்வது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் நாம் தப்பிக்கலாம். ஞாபகம் மருதி அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனம். பயணங்கள் சமயத்தில் ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் கவனம். யாரோ புதிதாக பேசுகிறார்களே, சிரிக்கிறார்களே என்று போய் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கி வைத்து கொள்ளாதீர்கள். முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த மனத்தாங்கள் தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதம். செல்வாக்கு உயர உயர ஆத்வீகமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம்.
உறவினர் மத்தியில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். தொழில், வியாபாரம், பயணம் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் பெரிய வெற்றியை பெறப்போகக்கூடிய நாள். ரொம்ப நாட்களாக வேலை இல்லை, அது இல்லை என்று வருத்தப்பட்டவர்களுக்கு கூட நல்ல செய்தி கிடைக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் ஏற்படும். பயணங்கள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு திடீரென்று ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கும். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு. அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவுகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உறவு மத்தியில் காணப்பட்டிருந்த சிக்கலை தீர்த்து கொள்ளக்கூடியவர்கள் புத்திசாலிகள். உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும் மற்றும் கணக்கு வழக்குகளிலும் கவனமாக இருந்தால் போதும். பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் யோகவான்கள். செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வதற்குண்டான உங்களோட முயற்சி வெற்றி ஏற்படும். உறவினர், நண்பர்கள் போன்ற விசேஷத்திற்கு செல்லக்கூடிய பிளான் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட உங்களுடைய திட்டமெல்லாம் இன்று செயல்படுத்தலாம். அதில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளலாம். பயணங்கள் வந்தால் லாபத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த பயணங்கள், வியாபாரம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது நன்மை. பிள்ளைகளுடன் கோபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம், வெளியிடத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள், பயணங்கள் எல்லாம் அனுகூலம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பயணங்கள் லாபத்தை தரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அனுகூலம் காணப்படும். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுடைய தொழில் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் உங்களுக்கு சாதகத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். தொழில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு நீங்கும். புதிய வரவுகளுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். முதலீடுகளுக்காக ஏதாவது ஒரு பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். அது சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்து ராசி பலன்லாம் பார்த்திருப்பீங்க. பயங்கர ஜாலியா ஆயிருப்பீங்க. அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த ஒரு சந்தேகத்துக்கு நம்மளோட ஜோதிடர் விடை அளிக்க போறாரு. வாங்க என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாம். ஸ்ரீஜா சென்னையிலிருந்து கேட்டிருக்காங்க. எப்பொழுதும் எனக்கு நெகட்டிவிட்டியே இருக்குது. பாசிட்டிவிட்டியாக மாறுவதற்கு நான் என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் பாசிட்டிவாக இருந்தாலும் திருப்பி நெகட்டிவ் போயிடும். ஜோதிட ரீதியாக, சாஸ்திர ரீதியாக கோயில் குளம்லாம் விட பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறது விசேஷம். விடிகாலையில் 3லேருந்து 4:30 மணி தான் பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் பாட்டு ஏதாவது ஒரு டைம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நான் பொறுப்பில்லை. எழுந்து கை கால் மட்டும் கழுவினா போதும், முகம் மட்டும்.
குளிக்கணும்னு அவசியமே இல்லை. பிரம்ம முகூர்த்தத்துக்கு பூஜை ரூமுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. எல்லா இடத்துலையும் தெய்வத்தை வர வைக்கிற முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் படுத்திருக்கிற பெட் ரூம்லேயே ஒரு டேபிளில் அகல் தீபம் 1, 3, 5 அகல் தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த மந்திர ஜபம் ஏதாவது ஒரு தடவை கேட்டாலோ அல்லது சொன்னாலோ, பிறகு தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க. கண்டிப்பாக கொஞ்ச நாள் 48 நாளுக்கு அப்புறம் உங்களோட லைஃபுடைய அமைப்பு மாறுங்க. நெகட்டிவிட்டியெல்லாம் படிப்படியாக வேனிஷ் ஆகிடும். 100 சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட பார்த்ததோட இது தெய்வ பலம் நல்லது கிடைக்கும்.